டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம், சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் காமக்கோடி அவர்கள், பசுவுடைய மூத்திரமான கோமியம் மருத்துவ குணம் மிக்கது, அதில் நோய்க்கிருமி கொல்லியிருக்கிறது, அதை குடித்தால் எதிர்ப்பாற்றல் வளரும் என்றெல்லாம் சொல்லி அறிவியலுக்கு புறமான கருத்தை இன்றைய தினம் அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார். இது கடுமையான கண்டனத்துக்குரியதாகும். அதே போலவே நான் பஞ்சகவியத்தையும் அவ்வப்பொழுது உண்பேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். பஞ்சகவியம் மருத்துவ குணம் உள்ளது என்று சொல்லியிருக்கின்றார். இவையெல்லாம் விஞ்ஞானத்துக்கு புறமானதாகும். பசுமாட்டு யூரினான கோமியத்தில் 14க்கும் மேற்பட்ட கிருமிகள் இருக்கலாம். எப்படி மனிதர்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய நீர்த்தாரையில் கிருமி தொற்று ஏற்படுகிறதோ அதே போலவே பசுமாட்டு நீர்த்தாரையில் தொற்று ஏற்படலாம். பசுமாட்டுடைய சிறுநீர் பையிலையும் தொற்று ஏற்படலாம். பசுமாட்டுடைய கிட்னிலையும் நோய் தொற்று ஏற்படலாம், கிருமிகள் தொற்று ஏற்படலாம். அதனால பசுமாட்டு யூரின்ல சலமும் வரலாம், ரத்தமும் கலந்து வரலாம், ஏராளமான கிருமிகளும் வரலாம். அதை குடிக்கின்ற பொழுது ஏராளமான நோய்கள் மனிதர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பசுமாட்டுடைய அந்த கோமியத்தை குடிப்பதன் மூலமாக எலிக்காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈகோலை என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா தொற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எலிக்காய்ச்சல் என்பது மிக ஆபத்தான ஒரு காய்ச்சல் நோயாகும். இது பொதுவாக எலியுடைய மூத்திரம் மூலம் பரவினாலும் கூட பசுவுடைய மூத்திரம் மூலமாகவும் கூட இந்த நோய் பரவலாம். எனவே இது போன்று ஏராளமான நோய் தொற்று பசுமாட்டுடைய யூரினை கோமியத்தை குடிப்பதன் மூலமாக வரலாம். ஆனால் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பான, விஞ்ஞானத்துக்கு புறம்பான கருத்துக்களை மருத்துவத்தில் பூத்தினார்கள். இந்தியாவில் இந்திராஷ்டிராவை கொண்டு வர வேண்டும், இந்திராஷ்டிராவுக்கு ஏற்ப ஒரு மருத்துவ முறை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மூடத்தனமான கருத்துக்களையும் அறிவியல் புறம்பான கருத்துக்களையும் மருத்துவ அறிவியலில் பூத்தக்கூடிய போக்கை பார்க்கின்றோம். கொரோனா காலகட்டத்தில் பசுமாட்டு சாணத்தை கரைத்து அந்த தொட்டியில விழுந்து குளித்தால் கொரோனா வரான்னு சொன்னாங்க. ஆனால் அது மாதிரி குளித்தவர்கள்லாம் கொரோனா வந்துச்சு, பல பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதுபோல பசுமாட்டு யூரின் சொல்லக்கூடிய கோமியத்தை குடித்தால் கொரோனா வராமல் தடுக்கலாம், கொரோனா குணப்படுத்துன்னு சொல்லியும் அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை பரப்பினார்கள். ஐசியு வார்டில் அட்மிட் ஆகக்கூடிய நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் செல்லக்கூடிய மாஸ்கை காட்டிட்டு அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக கோமியத்தை செலுத்தினார்கள். அப்படிப்பட்ட நோயாளிகளும் இறந்திருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு புறம்பான கருத்தாகும். பசுவை புனிதமாக்கி, பசுடைய யூரினை புனிதமாக்கி, பசுடைய யூரின் மிகச்சிறந்த நோயாற்றல் மிக்க ஒரு மருந்து, நோய் எதிர்ப்பாற்றல் மிக்க ஒரு மருந்து என்று சொல்லி ஒரு மாயை இன்றைக்கு அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அந்த மூட நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே கொண்டு வரக்கூடிய போக்கை பார்க்கின்றோம். இது சாதாரண மக்கள்கிட்ட செல்கின்ற பொழுது அவர்களும் தவறாக அந்த கோமியத்தை குடிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. கோமியம் என்பது ஆபத்து அற்றது என்று சொல்லக்கூடியது தவறான கருத்தாகும். கோமியம் மூலமாக பல்வேறு நோய்கள் வரும் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே பஞ்சகவியம், பஞ்சகவியத்தில் பசுமாட்டுடைய யூரின் இருக்கிறது, பசுமாட்டுடைய சாணம், பசுமாட்டு நெய், பசுமாட்டு தயிர், பசுமாட்டு பால் உள்ளிட்ட எல்லா பொருளையும் கலந்து தான் அவர்கள் பஞ்சகவியத்தை உருவாக்குகிறார்கள். இந்த பசுமாட்டு சாணியின் மூலமாக ஏராளமான நோய்கள் வரும். குறிப்பாக டைஃபாய்டு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, டெட்டனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நாடா புழு மிக முக்கியமான ஒரு நோய், மிக மோசமான ஒரு நோய். அந்த நாடா புழு நம்மளுக்கு ஏற்பட்டால், அந்த நாடாப்புழு தொற்று மூளைக்கு ஏற்பட்டால் சிஸ்டிக் சர்க்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வரும். அது அந்த முட்டைகள் ஏராளமாக மூளையில் போய் கூடு கட்டுகின்ற பொழுது அதன் மூலமாக வலிப்பு நோய், தீராத வலிப்பு நோய் ஏற்படும். அதுதான் சிஸ்டிக் சர்க்கோசிஸ் பேர். இது பசுமாட்டுடைய சாணத்தின் மூலமாக பரவக்கூடிய ஒரு மோசமான நோயாகும். அதே போல டைஃபாய்டு வரலாம், டைஃபாய்டு காய்ச்சல் வரும். அதே போலவே இன்றைக்கு பசுமாட்டு பாலை பச்சையாக குடித்தாலே அது மூலமாக ஏராளமான நோய் வர்றது வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக காசு நோய் வரலாம், டைஃபாய்டு வரலாம். அதே போல ரொம்ப ரொம்ப அபூர்வமாக வேறு சில நோய்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது பசுமாட்டு சாணியையும் பசுமாட்டு யூரின்லாம் கலந்த பஞ்சகவியத்தையும் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவது என்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். இங்கிலாந்தில் ஒரு 10 ஆண்டுகள் முன்பாக மிக மோசமான ஒரு நோய் பசுமாடுகள் பரவியது. மேட் கவ் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய். அதன் மூலமாக பசுமாடுகள் இறந்துவிடும், அவருடைய மூளையெல்லாம் பாதிக்கப்பட்டுவிடும். அந்த நோயே அந்த பசுமாட்டுடைய பல்வேறு பசுவோடைய பால், பசுடைய இறைச்சி போன்றவற்றை உண்பதன் மூலமாக மனிதர்களுக்கு வரவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்த பசுமாட்டு சாணியை மிதித்து அதை நம்முடைய செருப்புலையோ அல்லது ஷூலையோ ஒட்டி கொண்டால் அதன் மூலமாக அந்த வியாதி மற்ற கால்நடைகள் வர்றது வாய்ப்பு இருக்குது. மனிதர்களுக்கும் ரொம்ப அபூர்வமாக வர்றது வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த இங்கிலாந்தில் அந்த மாதிரி நோய் பரவிய பொழுது அங்குள்ள பசுமாடுகள் எல்லாம் அழித்தார்கள், கொன்று குவித்தார்கள்.
இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு பயணமாக செல்லக்கூடிய அனைத்து பயணியுடைய ஷூவெல்லாம் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் போட்டு துடைத்தார்கள். எனவே மிக கவனமாக அமெரிக்கா வந்து அதையெல்லாம் செய்தார்கள். அதே போல் இங்கிலாந்திலேருந்து பால் பொருட்களையோ அல்லது இறைச்சியையோ இறக்குமதி செய்வதெல்லாம் தடை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இதெல்லாம் நீங்கள் வந்து இணையதளத்தில் பார்க்கலாம். எனவே பசுமாட்டு சாணி மூலமாகவும் அந்த மேட் கவ் டிசீஸ் வந்து மனிதர்களுக்கு வரலாம். அது மாதிரி மனிதர்களுக்கு வந்தால் அது வந்து நம்முடைய மூளையை வந்து பஞ்சு மாதிரி மாற்றிவிடும். அவர்கள் நினைவாற்றல் போய்விடும். அவர்கள் வந்து இறந்து விடுவார்கள். வைரஸை விட மிக நுண்ணிய ஒரு கிருமி என்று சொல்லலாம். அதன் மூலமாகத்தான் அந்த பசுமாட்டு பரவக்கூடிய அந்த மேட் கவ் டிசீஸ் வருகிறது என்பதெல்லாம் நிரூபணமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் பசுமாட்டு சாணி மூலமாகவும் மிக மோசமான நோய் வரும் என்பதெல்லாம் மறைத்து விட்டு இன்றைய தினம் வந்து நம்ம சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் காமகோடி அவர்கள் பஞ்சகவியம் நல்ல ஊட்டச்சத்து, பஞ்சகவியம் நல்ல மருந்தெல்லாம் என்று அறிவியல் புறம்பாக சொல்லி கொண்டிருக்கின்றார். உலகத்தில் எந்த விஞ்ஞான ஆராய்ச்சியிலையும் வந்து பசுமாட்டு யூரின் வந்து நல்லது, அது மருத்துவ குணம் மிக்கது, அது கேன்சர் வராமல் தடுக்கும் என்றெல்லாம் ஆய்வுகள் நிரூபிக்கவில்லை, இந்தியாவிலும் நிரூபணமாகவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது பசுவை இன்றைக்கு அரசியல் நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு புனிதமாக்கி அவருடைய பசுமாட்டு சாணியையும் பசுமாட்டு யூரினையும் புனிதமாக்கி இன்றைக்கு வந்து மக்கள் மத்தியில் மூட நம்பிக்கைகளை திணிக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்தானது. சாதாரண மக்கள் இதை நம்பி ஏமாறக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. எனவே நம்முடைய ஐஐடியுடைய இயக்குனர் காமகோடி சொல்வது அறிவியலுக்கு புறம்பானது, விஞ்ஞானத்துக்கு புறம்பானது, ஏற்க முடியாது. நேரடியாக நாங்கள் வந்து சவால் விடுறோம். நேரடியான தொலைக்காட்சி விவாதம் வர்றது தயாராக இருந்தால் நாங்களும் விவாதிக்க தயாராக இருக்கின்றோம். மோடி அரசாங்கம் RSS என்ன சொல்கிறதோ அதை வந்து காமகோடி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இது வந்து நாட்டு மக்களுக்கு எதிரானது, விஞ்ஞானத்திற்கு எதிரானது. ஒரு ஐஐடியுடைய இயக்குநர் வர சொல்வது என்பது மக்களுடைய நலனுக்கு எதிரானது, நல வாழ்வுக்கு எதிரானது, ஆரோக்கியத்துக்கு எதிரானது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவில் இந்து ராஷ்டிரா உருவாக்க வேண்டும். இந்து ராஷ்டிராவுக்கு ஏற்ப ஒரு மருத்துவ முறையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவத்துறையில் மூட நம்பிக்கை திணிப்பதும் சமஸ்கிருதத்தை திணிப்பதும் இந்தியை திணிப்பதும் இன்றைக்கு RSS பிஜேபியை அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய ஐஐடியுடைய இயக்குனர் காமகோடி சொல்லக்கூடிய விஞ்ஞானத்துக்கு புறமான இந்த கருத்துக்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என நாங்கள் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.